ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுங்க ப்ரோமோ பார்க்கலாமாங்க. குமரனுமே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஆர்டர் எடுத்து நம்ம முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருந்தார். ஆனால் அந்த ஆர்டரையும் பார்த்தீங்கன்னா முடிக்க முடியாத சுச்சுவேஷன் வந்ததுனால இங்கே குமரனுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பதட்டமாகவும் இருக்குது. ஏன்னா அந்த டெலிவரி கொடுத்தது தான் இங்கே கங்கா ஆசைப்பட்ட அந்த ஒட்டியானம் எல்லாமே வாங்கி தர முடியும். இப்போ என்னால் அது கூட முடியாமல் போயிடுச்சு. இங்கே கங்கா சொன்ன மாதிரி என்னால் எதுவுமே முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னும் இங்கே அந்த ஆர்டர் கொடுக்குறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. இன்னும் பாதி பீஸ் வந்து இன்னும் எதுவுமே எந்த வேலையுமே முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு ஆர்வத்தில் இந்த ஆர்டரும் எடுத்துட்டோம். ஆனால் அங்கே அந்த ஓனருக்கு நம்ம கரெக்ட் டைமில் வந்து டெலிவரி கொடுக்கலனா அங்கே ப்ரோக்ராமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் சொன்னதை வச்சுக்கிட்டு இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டமாகவும் இருக்காங்க. அங்கே நிவினுமே இங்கே விஜயுமே அங்கே இருக்காங்க. அங்கே விஜய்கிட்டுமே சொல்லி இங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க, இன்னும் 4-5 பேர் வச்சு நம்ம சீக்கிரமாக இந்த ஆர்டரை முடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பயுமே பார்த்தீங்கன்னா இங்கே குமரன் ஆறுதல் ஆகிற மாதிரி தெரியல. இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா குமரன் நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க, இந்த ஆர்டரை முடிச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறத கேட்டு இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் ஆறுதலாகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கங்காவுமே இங்கே குமரன் எங்கே போகிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. எனக்கு ட்ரெஸ்ஸு தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வளகாப்புக்கு சொன்னார். அதோட சரி, இன்னும் அந்த துணி கூட தைச்சிட்டு வந்து எனக்கு கொடுக்கல. இப்போ நான் அவருக்கு என்ன சொல்லி தான் திட்டுறதுனே தெரியல. இங்கே வீட்டுக்கு வந்தாலுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க கூட மாட்டுறாரு. உடனே இங்கே சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிடுறாரு கடைக்கு. அப்படி என்ன தான் வேலை இருக்கோ கடையில், என்னோட அவருக்கு என்ன வேலை இருக்கும் கடையில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அங்கே குழப்பிக்கிட்டே இருக்காங்க. இங்கே நம்மளுக்கு வளகாப்பு கூட ஒழுங்கு நடக்காது போல். இங்கே குமரனால் எனக்கு எதுவுமே பண்ண முடியாது போல். நான் அங்கே குமரன் என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே குமரன் எனக்காக ஒன்று கூட பண்ணதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா சாரதா கிட்ட அம்மாங்க விஜய் எங்கே போயிருக்காருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஏன் விஜய் இப்போ எங்கன்னா போனால் உங்ககிட்ட தானே சொல்லிட்டு போவார், ஏன் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கிட்டையும் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாரதாவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தெரியும் விஜய் போனது, அவங்க எங்கன்னா ஒரு முக்கியமான வேலையாக போயிருப்பாங்க, வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி கிட்ட சாரதாவுமே சொல்லிடுறாங்க. காவிரியுமே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய்க்குமே கால் பண்ணி பார்க்குறாங்க. எங்கே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட கேட்கவும் உடனே விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே குமரனோட கடைக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. எதுக்காக அங்கே போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே இங்கே குமரன் கூப்பிட்டாரு, கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்திருக்கோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவிரியுமே பார்த்தீங்கன்னா சரிங்க, நீங்கள் வரும்போது கொஞ்சம் செலவெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு, நீங்கள் கிளம்புற போது எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், அப்படியே வரும்போது நீங்கள் அதை வாங்கிட்டு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா இங்கே குமரன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இங்கே கங்கா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே அந்த ஒட்டியான நம்ம கேட்டதுனால இங்கே குமரன் பெரிய ஆர்டர்லாம் எடுத்து எனக்காக இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரோ என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு எங்கள் குமரன்கிட்ட கேட்டாலுமே எங்கள் குமரனுமே பார்த்திங்கன்னா எங்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டுறாரு. எதனா ஒன்று எங்கிட்ட சொன்னாதானு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் மனசும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அவர் இது மாதிரி எங்கிட்ட எதுவுமே சொல்லாமல் பண்ணிக்கிட்டு இருந்தா எனக்கு நான் என்னன்னு நினைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுமே பார்த்தீங்கன்னா மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிவினுமே பார்த்தீங்கன்னா இங்கே குமரன்கிட்ட என்ன குமரன் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, ஏன்னா இந்த ஆர்டரை நான் அப்போவே சொன்னேன் முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அந்த ஆர்டரை எடுத்து இப்போ பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாக்கு வேறு கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ அந்த ஓனருக்கு நீங்கள் அந்த டெலிவரி கொடுக்கலனா இப்போ என்ன பிரச்சனை ஆகும்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிவின் சொல்லுவோம். உடனே குமரன் என்ன சொல்கிறாருன்னா என்னால் எதுவுமே முடியாதுன்னு சொல்லிட்டு நீயும் சொல்கிறாங்க, கங்காவுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அப்படியா, நான் என்னால் எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமரனுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயுமே குமரன் உங்களால் முடியும், அதே மாதிரி அளவுக்கு மீறி நீங்கள் ஆர்டர் எடுத்தால் தான் அது முடியாது, யாராலையுமே முடியாது, நீங்கள் உங்களை குறைச்சி நீங்களே எடை போடாதீங்க, உங்களால் முடியும், அதே மாதிரி இன்னும் நம்ம நிறைய ஆளுங்க வச்சு நம்ம இந்த வேலையை முடித்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்லி சமாதானப்படுத்தி எப்படியே குமரனை பார்த்தீங்கன்னா அங்கே உட்கார வச்சு காஃபியெல்லாம் கொடுக்குறாங்க. குமரன் நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன
பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜயும் பாட்டியுமே பார்த்தீங்கன்னா நம்ம விஜயை பார்த்து மீட் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா இங்கே கங்காவுக்கு வளகாப்புக்கு கூப்பிட்ருக்காங்க. நம்ம ஒரு நாள் முன்னாடியே போனால் தான் கொஞ்சம் மரியாதையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கல்யாணிக்கிட்ட சொல்லி இங்கே விஜய் உங்கள் தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா கல்யாணி கூட்டிக்கிட்டு அங்கே காவேரி வீட்டுக்குமே போகிறாங்க. காவேரி வீட்டுக்கு போனால் அங்கே விஜயுமே இல்லை, காவேரி மட்டும் தான் இருக்காங்க. வாங்க பாட்டி, வாங்க தாத்தா, என்ன திடீர்னு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குவோம். இங்கே கங்காவுக்கு வளகாப்பு, நாங்கள் ஒரு நாள் முன்னே வரலன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் அவங்க தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். இங்கே காவேரி அவங்கள 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு, இங்கே தாத்தா நீங்கள் என்ன குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க தாத்தா கிட்டேயுமே கேட்குவோம். இல்லைம்மா நாங்கள் வரும்போது தான் காஃபி குடிச்சிட்டு வந்தோம், இல்லை எங்களுக்கு எதுவும் வேணாம், எங்கே விஜய் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். அவங்க ஒரு முக்கியமான வேலையாக கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க, அவ்வளோதான் வந்துடுவாங்க தாத்தா, நீங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் கொஞ்சம் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரியுமே பார்த்தீங்கன்னா அங்கே காஃபி போட்டுட்டு வரத்துக்கு உள்ளே போய்ட்றாங்க. அதுக்கப்புறம் இங்கே விஜய் அவங்க தாத்தாவும் பாட்டியுமே பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துட்டு இருக்க சாரதாவுமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எல்லாமே நல்லாயிருக்கு, இப்போ ஃபங்க்ஷனில் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கங்காவுமே வந்து அங்கே என்னம்மா நல்லா இருக்கேம்மா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உங்கள் தாத்தாவுமே கேட்குறாங்க. எல்லாம் நல்லா தான் இருக்கும், நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு அங்கே உள்ளேயுமே போய்ட்றாங்க. கங்காவுமே பார்த்தீங்கன்னா அங்கே குமரனுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா கால் பிக் பண்ணதுனால நம்ம இங்கே குமரன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்லை, அவங்களால எந்த வேலையும் கையால் ஆகாதவங்க. நம்ம சொந்தத்திலே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஆனால் அங்கே குமரனுக்கு நான் கஷ்டப்படுறது கொஞ்சம் கூட புரியவே மாட்டுது. நான் அங்கே குமரனுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா சொல்லி பார்த்துமே அங்கே குமரன் பார்த்தீங்கன்னா எதுவுமே என்னை கேட்காமலும் அங்கே கடைக்கு போயிட்டு வேலையை பார்த்துட்ருக்காரு. இந்த வேலையோட என்னோட அந்த வேலை தான் முக்கியமாகிடுச்சு இங்கே குமரனுக்கு. நான் அவருக்கு எந்த கஷ்டத்தையும் நான் கொடுக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கூட கொடுக்காம இப்போ கடைக்குன்னு சொல்லிட்டு கடையிலே இருக்கார். நான் இப்போ சும்மா இருக்கிற டைமில் கூட அவர் கடைக்கு போயிருந்து நான் பெருசாக எடுத்துக்கல. ஆனாங்க நாளைக்கு வளகாப்பை வச்சுக்கிட்டு இங்கே அவர் கடையிலே இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. காவிரியுமே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய்க்கு கால் பண்ணுமே இங்கே விஜய் திருப்பி மறுபடியும் பிக் பண்ணாதனால இங்கே குமரன் கடைக்கு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. காவிரி கிளம்பி போய் அங்கே இருக்கிற விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா தெரிய வருது. காவிரியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குமரன் மாமா ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருந்தார். இப்போ இந்த ஆர்டரை முடிச்சு கொடுக்கலன்னா அங்கே குமரன் மாமா ரொம்பவே அப்செட் ஆகிடுவார். இந்த வேலையை எப்படியாவது முடிச்சு கொடுக்கணும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்டே சொல்லவும் உடனே விஜய் என்ன சொல்கிறாருன்னா நானும் அதுதான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆனால் அங்கே இவ்வளோ ஆர்டரை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஆர்டரை நம்ம எப்படி தான் முடிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அங்கே குமரன் இந்த ஆர்டரை நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இந்த ஆர்டரை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் என்னையுமே புரிஞ்சிக்காமல் இந்த ஆர்டரை எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமரனுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் இந்த ஆர்டரை எப்படியாவது முடிச்சு கொடுக்கணும். ஏன்னா அங்கே கங்காக்காவுமே பார்த்தீங்கன்னா அங்கே குமரன் மாமா மேலே ரொம்பவே கோவமாகவும் இருக்காங்க. ஆனால் குமரன் மாமா இது மாதிரி கஷ்டப்படுறது இங்கே கங்காவுக்குமே பார்த்தீங்கன்னா தெரியல. ஆனால் தெரிஞ்சிச்சுன்னா இங்கே கங்காக்கா ஃபீலும் பண்ண மாட்டாங்க. ஆனால் கங்காக்காவுக்கு தெரியாமல் இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஆர்டரை எப்படியாவது முடிச்சாதான் இங்கே கங்காக்கா ஏதோ ஆசைப்பட்டு கேட்டிருக்காங்க போல். அதனால தான் இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஆர்டரை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரை நான் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன். ஆனால் அங்கே குமரன் தான் இதை கேட்காம இந்த ஆர்டரை எடுத்து வச்சுக்கிட்டு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் அவங்க தாத்தாவுமே பாட்டியுமே இங்கே ஏன்னா விஜய் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாரதா கிட்டே கேட்கவும் சாரதா பார்த்தீங்கன்னா தம்பி இங்கே கொஞ்சம் ஒரு வேலையாக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் எப்போ வருவான்னு தெரியல. ஆனால் அங்கே ஸ்கூல் சீக்கிரம் வந்துடுவார். ஏன்னா அங்கே முடிச்சுட்டு நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லிட்டு தான் போனார் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே தாத்தாக்கிட்டையும் பாட்டிகிட்டையுமே சொல்கிறாங்க. இங்கே பசுபதி நம்ம இங்கே காவிரிக்கும் விஜய்க்கும் எதனா பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் இருக்காங்க. ஏன்னா அங்கே ராகவை கடத்தி வச்சுக்கிட்டு எங்கிட்டே அங்கே பிளாக்மெயில் பண்ணதுனால அங்கே நம்ம காவிரியை கடத்தி வச்சுக்கிட்டு அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியுமே பார்த்தீங்கன்னா ராகினிக்கிட்ட சொல்லவும் ராகினின்னு பார்த்தீங்கன்னா அப்பா இந்த மாதிரி டைமில் இங்கே நம்ம யோசிக்கணும். ஏன்னா இப்போ உடனே நம்ம பண்ணோன்னா நம்ம ராகவை ஊருக்கு அமுச்சு விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயும் காவிரியும் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ பண்ணனாங்க ராகவை எதனா பண்ணுறது கூட இங்கே விஜய் துணியுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். உடனே பசுபதி என்ன சொல்கிறாருன்னா அங்கே விஜய் இருக்கிறதுனால தான் அங்கே காவேரி இது மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கா, அங்கே விஜயை ஃபஸ்ட்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு நம்ம எதனா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே
பசுபதியுமே பார்த்தீங்கன்னா அங்கே ராகினி கிட்ட சொல்கிறாங்க. ராகினி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்கிற வரையும் அங்கே காவிரியை ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே விஜயை நம்ம எதனா பண்ணோம்னா தான் அங்கே காவேரிக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசில் ரொம்பவே வலிக்கும். அந்த காவேரி என்ன அங்கே எல்லாரும் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா தவளையிலே அடிச்சிட்டா. ஆனால் அங்கே அதெல்லாம் கூட நான் மன்னிச்சிடுவேன். ஆனால் சாரதா காலில் என்னை விழ சொன்னான் விஜய். ஆனால் அதுதான் என்னால் சகிச்சிக்கவே முடியாது. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவங்களுக்கு பெரிய அடியாக நான் கொடுத்தே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா அந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே நிவின் ரொம்பவே கஷ்டப்பட்டு அங்கே நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்து அந்த துணியெல்லாம் தைச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா இந்த வேலையை நம்ம முடிச்சிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டவுட்டாக கேட்கவும் உடனே இங்கே நிவினும் விஜயுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேலையை கண்டிப்பாக இதை முடிச்சு கொடுக்குறோம். ஆனால் இந்த வேலையை நம்ம முடிச்சு கொடுக்கலன்னா பெரிய பிரச்சனையாகிடும். ஏன்னா அங்கே அவங்க பெரிய இடத்துலேருந்து வந்து பெரிய ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நம்மளை நம்பி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த ஆர்டரை நம்ம முடிச்சு கொடுக்கலன்னா அவங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோபமாகவும் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ண முடியாது. அவங்க அது மாதிரி ஸ்டாப் பண்ணாங்கன்னா பல லட்சம் அவங்களுக்கு லாஸ் ஆகும். அதனால நம்ம இந்த வேலையை நம்ம முடிச்சு கொடுக்கலன்னா நம்மளுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இங்கே ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கான ஏற்பாடையும் விஜயும் இங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணுறாங்க. அரேஞ்ச் பண்ணாலுமே இந்த வேலையை முடிச்சிடலாம். நம்ம இன்றைக்கி ஒரு 2 டேஸில் நம்ம இந்த வேலையை நம்ம முடிச்சு கொடுத்துருவோம். நீங்கள் எதுக்கும் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா இங்கே குமரன்கிட்ட சொல்லுவோம். குமரன் பார்த்தீங்கன்னா நாம் இந்த வேலையை நம்ம எப்படியாவது முடிச்சு கொடுக்கணும். எனக்கு அதுதான் மனசில் இருக்குது. ஏன்னா நான் இந்த வேலையை நான் முடிச்சிட்ருப்பேன். ஆனால் அந்த கங்கா சொன்னதை யோசிச்சு எனக்கு மண்டை குழம்பி நான் அங்கே நிறைய டைம் பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த வேலையை நான் முடிக்கலைன்னா எனக்கு எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்கும் தெரியுமா. அங்கே கங்காவே அன்றைக்கி என்னால் இந்த வேலையை முடியாதுன்னு சொல்லி என்னை ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசும் காயப்படுற மாதிரி பேசிட்டாங்க. எனக்கு அந்த வழியில் தான் நான் இந்த ஆர்டரை எடுத்தேன். ஆனால் இந்த ஆர்டர் நான் முடிச்சு கொடுத்துருப்பேன். ஆனால் அவங்க கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா நான் இந்த ஆர்டரை முடிச்சு கொடுத்துருப்பேன். ஆனால் அவங்க இது மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்கொடு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கோம். உடனே விஜய் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் குமரன் நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. இன்னும் நிறைய வேலை இருக்குது வளகாப்புக்கெல்லாம். அங்கே நாங்கள் கொஞ்சம் ஒரு கடைக்கு போய் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணுறதெல்லாம் இருக்குது. நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் சொன்ன ஆளுங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. இந்த வேலையெல்லாம் நீங்கள் கூடி சீக்கிரம் முடிச்சிருங்க. அவங்களுக்கு ஆனால் என்னென்ன வேணுமோ அந்த அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அதை பக்காவாக அவங்கள முடிச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியும் உங்கள் விஜயுமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.